வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான கதை பார்க்க போறோம். உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயங்கள் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு தனக்கு எது சரியா பொருந்துமோ அதை தேர்ந்தெடுத்த ஒரு எலிய பத்தின கதை இது. இந்த கதை நாம சேர தேர்வுகளும் நம்ம மனநிலையும் நம்ம வாழ்க்கையை எப்படி உருவாக்குதுன்னு ஒரு ஆழமான பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த காலத்தால் அழியாத நீதிக்கதை ஷஷித்ரபால் கதாயன் அப்படிங்கிற ஒரு தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டது. சரி, வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். கதை இப்படித்தான் ஆரம்பிக்குது. ஒரு ஞானி ஒரு நதியில குளிச்சிட்டு இருக்கும்போது தண்ணியில ஒரு சின்ன எலி அடிச்சிட்டு வரத பாக்குறாரு. உடனே மனசு இறக்கப்பட்டு அதை காப்பாத்தி தன்னோட சின்ன குடிலுக்கு கூட்டிட்டு வராரு. அங்க அந்த எலி ரொம்ப அன்பா வளர்க்கப்பட்டுச்சு. இப்படி வளர்ந்து வந்த அந்த எலி ஒரு நாள் முனிவர்கிட்ட போய், நான் இப்போ வளர்ந்துட்டேன், எனக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேக்குது. இந்த கோரிக்கை தான் கதையோட ஒரு சுவாரஸ்யமான பயணத்துக்கே ஆரம்ப புள்ளி. உடனே முனிவரும் சரி, இந்த எலிக்கு உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு துணையை தேடி கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்றாரு. இதோ இப்போ பெரிய பெரிய சக்தி வாய்ந்த மாப்பிளங்களோட அணிவகுப்பு ஆரம்பமாகுது. முனிவரோட முதல் சாய்ஸ் இந்த பிரபஞ்சத்துக்கே வெளிச்சம் தர்ற சூரியன். இவரை விட சக்தி வாய்ந்தவர் யார் இருக்க முடியும்னு நினைச்சு எலிகிட்ட சூரியனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. ஆனா அந்த எலி என்ன சொல்லுச்சு தெரியுமா? ஐயோ, இவர் ரொம்ப சூடா இருக்காரே, எனக்கு இவ்ளோ சூடெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி, சூரியன் வேண்டானா சூரியனே மறைக்கிற அளவுக்கு சக்தி இருக்கே, அந்த மேகம் எப்படி அப்படின்னு அடுத்து மேகத்தை முனிவர் சொல்றாரு. ஆனா அந்த எலி அதுலயும் திருப்தி அடையல. இதை விட இன்னும் பெரிய சக்தி ஏதாவது வேணும்னு எதிர்பார்த்துச்சு. தேடல் இன்னும் முடியல. அடுத்து அந்த மேகங்களையே இங்கிருந்து அங்கன்னு அடிச்சிட்டு போற பலமான காத்த முனிவர் சொல்றாரு. ஆனா அந்த எலியோட தேடல் அங்கேயும் நிக்கல. அதுக்கும் அது திருப்தி அடையல. இப்போ கடைசியா புயல் காத்திய தடுத்து நிறுத்துற அளவுக்கு அசையாம நிக்கிற இந்த மலைய காட்டுறாரு. நிச்சயமா இதுதான் உனக்கு சரியான, எல்லாத்தையும் விட வலிமையான துணை அப்படின்னு சொல்றாரு. ஆனா எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம், அந்த எலி மலையும் வேண்டான்னு சொல்லிடுச்சு. இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வருது இல்லையா? சூரியன், மேகம், காத்து, மழைன்னு எதுலையுமே திருப்தியாகாத இந்த எலிக்கு அப்போ யார்தான் எல்லாரையும் விட சக்திசாலி? அதோட எதிர்பார்ப்பு நிறைவேறவே முடியாத ஒன்னா? இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. அந்த எலி வலிமையையும் தகுதியையும் அளவிடுறதுக்கு நாம நினைச்ச மாதிரி இல்லாம முற்றிலும் வேற ஒரு அளவுகோல பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்கு. அப்போதான் அந்த உண்மை வெளியில வருது. முனிவர் அந்த பெரிய மலையோட அடிவாரத்துல ஒரு சின்ன எலி விடாம முயற்சி பண்ணி ஒரு பொந்த தோண்டிக்கிட்டு இருக்கிறத சுட்டி காட்டுறாரு. இப்பதான் அந்த எலியோட பார்வை எவ்ளோ வித்தியாசமானதுன்னு நமக்கு புரியுது. அதுக்கு பெருசா இருக்கிறது பவர் இல்ல, அந்த பெரிய விஷயத்தையே அசைச்சு பாக்குற திறமை தான் உண்மையான பவர். அதனால அந்த மலையே கொடைஞ்சுக்கிட்டு இருந்த அந்த எலிதான் அதுக்கு ரொம்ப உயர்ந்ததா தெரிஞ்சிருக்கு. அவ்ளோதாங்க. கடைசியில அந்த எலி தனக்கு சரியான துணைய வானத்துல தேடல. அதுக்கு பதிலா தன்னோட இயல்புக்கு ஒத்துப்போற விடாமுயற்சி இருக்கிற இன்னொரு எலிகிட்டயே கண்டுபிடிச்சிடுச்சு. கதை இங்க முடியுது. ஆனா இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் இனிதான் ஆரம்பமாகுது. இப்போ இந்த கதையில இருந்து அதோட தத்துவத்துக்குள்ள போவோம். இந்த கதை மனுஷங்களோட மனோபாவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான உருவகம். இந்த கதையோட முதல் பாடம் இதுதான். அந்த எலி ஒரு எலியா இருந்ததால அதுக்கு இன்னொரு எலிதான் பெஸ்ட் துணையா தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரிதான் நம்ம மனநிலை எப்படி இருக்கோ அப்படிதான் நமக்கு வர்ற வாய்ப்புகளை நம்ம பார்ப்போம். ரெண்டாவது பாடம் இன்னும் கொஞ்சம் ஆழமானது. பெருமைங்கிறது சூரியன் மாதிரியே பிரம்மாண்டமா இருக்கிறதுல இல்ல, நம்ம இயல்புலையும் நாம எதை முக்கியமா பாக்குறோங்கிறதுலயும் தான் இருக்கு. அந்த எலிக்கு விடாமுயற்சி தான் பெருமையா தெரிஞ்சுது. உங்களுக்கு எது பெருமையா தெரியுது? சுருக்கமா சொல்லணும்னா, இந்த எலியோட கதை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, நாம எப்பவுமே பொதுவா பெஸ்டானதை தேடுறதில்ல, நமக்கு எது சரியானதோ அதை தான் தேடுறோம். நம்ம பார்வை தான் சக்திய முடிவு பண்ணுது, நம்ம இயல்பு தனக்கு பழக்கமானதையே தேடுது. கடைசியா இந்த ஒரு கேள்விய நான் உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். அந்த எலிக்கு அதோட பார்வை தான் அதோட உலகத்தை உருவாக்குச்சு. அதே மாதிரி உங்களோட பார்வை உங்களோட உலகத்தை எப்படி உருவாக்குது? உங்களோட மனநிலை நீங்க எடுக்கிற முடிவுகளை எப்படி மாத்துது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.